வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் மோகினி வசியம் செய்வது, மோகினி வசியம் செய்யும் மாந்திரீக ரகசியம். மோகினி வசியம். மோகினி வசியம் சொன்னாவே அது யாருக்கெல்லாம் பயன்படும், யாருக்கு பயன்படாது. மோகினி ஆண்களை பிடிக்குமா, பெண்களை பிடிக்குமா? மோகினி வசியத்தால் எவ்வளவு பாதிப்பு இருக்கும்? மோகினி என்பது ஒரு மாயை உருவம். அந்த மோகினி என்பது ஆண்களை மட்டும்தான் பிடிக்கும். பெண்களை பிடிக்க பல வகையான துஷ்ட ஆத்மாக்களும் பிரம்ம ராட்சதங்களும் பூத பிரேத ஆத்மாக்களும் பேய் பிசாசுகளும் இருக்கும். எப்பவுமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் ஆசை இருக்கோ, எதை சாப்பிடணும், எதை அனுபவிக்கணும், எதையெல்லாம் நாம் வாங்கி சேர்த்து வச்சுக்கணும், எதையெல்லாம் மற்றவங்கிட்ட இருந்து ஏமாற்றி பிடுங்கிக்கணுன்ற எண்ணங்களெல்லாம் இருக்கோ, அதே போல தான் துஷ்ட ஆத்மாக்கள் என்று சொல்லக்கூடிய பூத பிரேத ஆத்மா, பேயி பிசாசு, மோகினி, யட்சினி, எச்சர்கள். யட்சினிகளும் எச்சர்களும் அது கேட்டிங்கன்னாக்கா அது தனி ஒரு விஷயத்தில் போகும். எச்சர்களும் எச்சினிகளும், இந்த எச்சர்களும் எச்சினிகளையும் வணங்குறவங்க பார்த்திங்கன்னாக்கா புதையலை எடுப்பதற்கு அவர்களுடைய துணை இருந்தால்தான் எடுக்க முடியும் என்கின்ற மாந்திரீக மறைமுக ரகசியங்களில் இருக்குது. உடனே புதையலை எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட மை இருக்கா, புதையலை எங்கள் வீட்டில் இருக்கிறது எடுத்து கொடுத்துருக்கலனாலும் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா புதையல் என்பது நீங்கள் போன ஜென்மத்தில் அனுபவிக்க முடியாத அதை மறைச்சி வச்சுட்டு பயத்துக்காகவோ, இல்லை உங்கள் முன்னோர்கள் அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பொக்கிஷங்களை எடுக்கும்போது இவர்களுக்காக கொடுத்ததோ, இல்லை இவங்களை கூட அதிலிருந்து எடுத்ததோ, அதை மறைச்சி வச்சிருந்து, நல்லா புரிஞ்சுக்குங்க, அதை மறைச்சி வச்சிருந்து அதை அனுபவிக்கவும் முடியாத, எடுக்கவும் முடியாத, மறந்தோ இல்லை மறைச்சி வச்சோ அவங்க இறந்திருந்தா அவங்களால தான் அந்த புதையலை எடுக்க முடியும். நான் போய் பார்த்தேங்க, எங்களுக்கு குறி வச்சு கண்ணி வச்சு சொல்லிட்டாங்க, உங்கள் வீட்டில் புதையல் இருக்குது, அது நீங்கள் தான் போய் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு மட்டும் உதவி செஞ்சால் போதுன்றதெல்லாம் நினைக்காதீங்க. புதையல் யோகன்றத நீங்கள் போன பிறவியில் இல்லை உங்களுடைய அப்பா, பாட்டன், முப்பாட்டன் இவங்க யாராவது ஒருத்தர் அதை மறைச்சி வச்சிருந்தோ இல்லை அனுபவிக்க முடியாமல் அதை விட்டிருந்தாவோ அது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அது மாறாது. எதுவுமே நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் கட்டாயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட புதையல்களை எடுக்கிறதுக்கு யட்சினிகளும் எச்சர்களும் இவர்கள் பூதமாக காத்து கொண்டிருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் அதுக்கு உரிமையாளர்களோ அவங்க போனால் தான் அது அமைதியாக இருக்கும். மற்றபடி கட்டாயப்படுத்தி எடுக்கணும்னு நினச்சி மந்திரங்களாலும் சில பலிகளாலும் அதை ஜெயிக்கணும்னு நினச்சா நிறைய கஷ்டம் வரும். அரசாங்கத்தால் பல வகையிலும் தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலையாக மாறிடும். அதனால் உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்து வச்சுருக்கீங்களோ அது போன பிரிவில் செய்திருந்தால், இல்லை உங்கள் முன்னோர்கள் வச்சுருந்தா உங்களுக்கு சேரணும்னு இருந்தால் அது சேர்ந்துடும். சரி, இது எச்சர்களும் எச்சினிகளுக்கும் சொல்லக்கூடியது. எச்சினிகளில் பல வகையில் இருக்குது. அது நிறைய இருக்குது. அது ஒவ்வொன்றும் போடும்போது போட்டுக்கிட்டே வரலாம்.
ஒவ்வொரு எச்சனினுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களெல்லாம் எதுக்காக நாம் மந்திரங்களாலும் வசியத்தாலும் எப்படி பயன்படுத்தணுன்ற விதிமுறை இருக்குது. அதுபோல் இருக்கும்போது இந்த துஷ்ட ஆத்மாக்களிலேயே எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் இதில் ஒருத்தரோட உடம்புக்குள்ளே பிடிச்சு அவங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஆத்மாக்களும் இருக்குது. கடினமான பாதிப்புகளை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, துன்பங்களை கொடுத்து, மரணத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களும் இருக்குது. காட்டேறி பிடிச்சிக்கிச்சு. ஒரு பெண்ணுக்கு மாத கணக்கில் மாதவிட போய்கிட்டே இருக்குது. மருத்துவத்தில் போய் பார்த்தாலும் பலன் இல்லை. உடம்பு நல்லா இருந்தவங்க இன்றைக்கி அவங்களுடைய உடல் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மோசமாகவும், அவங்களுடைய தோலே மாறிடும். உடல் நம்ம உடம்பு தோல் இருக்குது இல்லையா, அந்த தோலே துஷ்ட ஆத்மாக்கள் உடம்புக்குள்ளே இறங்கிட்டாக்கா தோலே மாறிடும். சரி, இதில் மறைமுகமாக சில விஷயம் சொல்கிறேன். ஒரு துஷ்ட ஆத்மா அது எந்த ஆத்மானா இருக்கட்டும், பேய், பிசாசு, பூதம், பிரேதம், காட்டேரி, உதிர காட்டேரி, பூதம் எதுவானா இருக்கட்டுமே, ஒரு பெண்ணை அது பிடிக்குதுன்னாக்கா அதுக்கு 48 நாள் மட்டும்தான் உடம்புக்கு வெளியிலேயே சுற்றி அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கும், உடம்பு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மண்டலம் முடிஞ்சு 2வது மண்டலத்தில் அவங்க சுவாசிக்கிற காற்று வழியாக தன்னுடைய தலைப்பகுதியோ இல்லைன்னா இதய பகுதியோ இல்லைன்னா பெண்ணாக இருந்தால் மார்பு பகுதி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய கர்ப்பப்பையில் போய் அமர்ந்துடும். கர்ப்பப்பையில் போய் உட்காந்தாவே நீங்கள் போவீங்க, நேராக போயிட்டு ஒரு மாந்திரிகர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது அவங்க உடம்பு நைட்டில் இது தப்பாக பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுவீங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா உடம்பு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களை பிரித்து எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு வாரம் இல்லை ஒரு 3 நாள் 4 நாள் மிஞ்சி போனால் ஒரு வாரம், அதுக்கப்புறம் இயல்பான நிலைக்கு அவங்க திரும்பவும் தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க உடம்பு மேலே இருந்தால் ஓட்டுவாங்க. அவங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கிறத ஓட்டுறது அது வேறு வகையில் செய்யணும். அந்த வேலையை இன்னொரு வழியில் செய்து வெற்றி பெறணும். இப்போ கர்ப்பப்பையில் போய் அமர்ந்துட்டா அமைதியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுதான் கொடூரம், அதுதான் கொடுமை, அதுதான் நரக வேதனை, அதுதான் பூமியிலே வாழ முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கறது. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிறது பெண்கள், மாதக்கணக்கில் மாதவிட ஆகிறது, கர்ப்ப சிதைவு ஏற்படுறது. எவ்வளவு உங்களுக்கு கரு பாக்கியம் இருந்தாலும், குழந்தை பாக்கியம் இருந்தாலும் 1 மாதம் நிற்கும், 2 மாதம் நிற்கும், 3 மாதம் நிற்கும். அதுக்கப்புறம் அது அந்த குழந்தை 5 மாதம் 7 மாதத்துல கூட சிதைஞ்சு போகும். அது தகுந்த மந்திரங்கள் மூலியமாகவும், இப்போது சில மாந்திரிகத்தில் ஒரு ரகசியம் இருக்குது. உடம்பு மேலேயும் இருந்து சரி செய்துட்டு உள்ளுக்குள்ளும் கொடுத்து மந்திரங்களை சொல்லி அதுக்கு தேவையான பலிகளை கொடுத்து சரி செய்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போது அதர்வண வேதத்தில் மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம் இருக்கும். அதிலிருந்து தான் எல்லா வகையிலும் பிரித்து எடுக்கப்படும். சிவனும் சக்தியும் ஒரு வகையான பாதிப்புக்குள் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் மயானத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களால் சிவனையும் காப்பாற்றி, அதிலிருந்து சிவன் எல்லாரையும் காப்பாற்றி சக்திக்கு சொல்லி சக்தியிலிருந்து அது வெளிப்பட்டதாக ஒரு விதிமுறை இருக்குது. சிவனை மாந்திரிகம் காப்பாற்றலை, சிவன் தான் மாந்திரிகத்தில் பாதிப்பாக இருக்கிறவங்கள காப்பாற்றினார். ஒரு வார்த்தை தப்பாக வந்திருக்கோம், அது புரிஞ்சுக்குங்க. சரிங்க. அடுத்ததாக இப்போது அந்த மாதிரி ஒரு துஷ்ட ஆத்மாக்கள் பாதிப்புகள் இருக்குதுன்னாக்கா அதிலிருந்து பல ஆத்மாக்களிலிருந்து பிரிக்கப்பட்டது தான் மோகினி. இந்த மோகினி பெண்களுக்கு தொல்லை கொடுக்காது, ஆண்களுக்கு மட்டும்தான் தொல்லையை கொடுக்கும். ஆண்களுக்கு ஒரு மோகினியால் என்னெல்லாம் பாதிப்பு வருன்றதை முதல்ல சொல்லிடுறேன். இப்போது ஒரு ஆணை
மோகினி பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு திருமணத்து மேலே ஆசை இருக்காது. எப்போ பிடிச்ச உடனேவா? இல்லை, பல மாதங்கள் சில வருடங்கள் ஆனதுக்கு பிறகு தான் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான உயிர் அணுக்களையும் சிறிது சிறிதாக அது எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மோகினி பாதிப்பில் சிக்கிட்டாங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிற எந்த சொந்த பந்தமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் மாறிடும். இருட்டு அறையில் உட்கார்றது, தனிமையில் இருக்கிறது. இப்போ ஒரு பெண்களுக்கு துஷ்டாத்மாக்கள் போனால் எங்கே பிடிச்சி எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆண்களுக்கு இது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்குங்க. ஆண்களுக்கு உடல் மேலே ஆரம்பத்தில் பிடித்த உடனே கிணவு வரும். பெண்ணோடு ஒன்று சேர்ற மாதிரி, பெண்களோடு ஒன்று சேர்ற மாதிரி, பெண்ணோட நீங்கள் தினம் தினம் படுத்து எந்திரிக்கிற மாதிரி, பெண்ணோடவே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, உங்களுடைய கனவு கண்ணியோடு வாழற மாதிரி, உங்களுடைய ஆசைப்பட்ட பெண்ணோட வாழற மாதிரி, அதன் மூலியமாகத்தான் உங்களுடைய உயிரணுக்களை பிரிக்க வைக்கும். இப்போது ஒரு மண்டலன்றது உடம்பு மேலேருந்து இந்த தொல்லைகளை கொடுத்துட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சுவாசிக்கிற காற்று மூலியமாக உங்களுக்கு ஆணின் உயிரணுக்கள் இருக்கக்கூடிய விந்து பையில் போய் அமரும். அங்கே உட்கார்ந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்போம். திருமணத்தில் ஆசை இருக்காது. ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சா மனைவின் மேலே அதிகமான ஆசையோ மோகமோ இருக்காது. இவங்களுக்கு தான் ராமம் போகலாம், அது கூட்டிகிட்டு போயின்னு இருக்குது, எங்கேருந்து அங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களை மெல்ல 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 உங்கள் உடலையும் உயிரையும் உருக்கி உயிரணுக்களை பிரித்து மற்றவங்கக்கிட்ட பேசவும் முடியாத, மற்றவங்களோட ஒன்று கூடவும் முடியாத, மனைவியாக இருந்தால் மனைவிக்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ஆசைகளையெல்லாம் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலும் இருட்டு அறையில் உட்காந்து உங்களுடைய சக்திகளை தானாகவே உறிஞ்சிக்கும். அது உங்கள் மூலியமாக தான் செய்யும். அப்படி செய்துக்கிட்டு இருக்கும்போது அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மண்டலத்தில் உங்களுடைய சுவாசிக்கிற மூச்சு காற்று வழியாக உள்ளே போய் சேர்ந்தாச்சு. மெல்ல மெல்ல ஆண்டுதோறும் இன்னும் சில ஆண்டுகள் உடலையும் உருக்கும், உயிரையும் உருக்கும். உங்களுடைய உயிரணுக்களை சிதைச்சி அதுக்கப்புறம் உங்களை மெல்ல மெல்ல உங்களை அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய் அதுக்கு பிறகு தான் அதனுடைய இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய இடம்னா என்ன? அது ஒரு மோகினின்றது ஒரு மாய சக்தி. அது ஒரு பேய் பிசாசில் சேர்ந்த மாதிரி தான். அது உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஆண்களை மட்டும்தான் மோகினி பாதிக்கும். சரி, இப்போ இந்த மோகினி பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழி என்ன? இதுதான் மோகினியால் வரக்கூடிய பாதகம். இன்னும் நிறைய இருக்குது, அப்பப்போ போடும்போது ஒன்று சொல்லிக்கிட்டு வர, நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். சரி, இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்களேனாக்கா மாந்திரீகத்தில் புரசு மரம் என்று சொல்லக்கூடிய புரசு மரத்தினுடைய வடக்கு வேரால் ஒரு உருவ பொம்மை பாவையை செய்யணும். பாவையை செய்து அந்த புரசு மரத்தால் வடக்கு பக்கம் போகக்கூடிய வேரால் செய்யப்பட்ட அந்த பாவையை ஒரு பெண் உருவமாக பாவித்து அங்கே அடையாளங்களெல்லாம் கரெக்டாக அதை நீங்கள் வடிவமைக்கணும், செதுக்கணும், செய்யணும். அப்படி செய்து அதுக்கு வெள்ளை நிற, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெள்ளை நிறத்தில் உடைய போடணும். அதை கட்டி சித்திர மூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கொடி இருக்குது, மாந்திரிகத்துக்கு மிகவும் உகந்தது. அந்த கொடியை மெத்த மாதிரி, அதாவது ஒரு நம்ம வீட்டில் படுப்போம் இல்லையா, அந்த மாதிரி மெத்த மாதிரி அந்த கொடியவை ஆணி வேறு அறுபடாமல் பிடிங்கி ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு அது மேலே இந்த உருவ பொம்மை செய்தோம் இல்லையா புரசு மரத்தால் அந்த ஆணி வேர் எடுத்து செய்தோம் இல்லையா, அந்த மாதிரி செய்த ஒரு உருவ பொம்மைக்கு வெள்ளை துணி, வெள்ளை மல்லிகைப்பூ, பால் சாதம், இல்லைன்னு கேட்டிங்கன்னா பாலால் செய்யப்பட்ட பலகாரங்களை அதுக்கு வச்சு வெண்பொங்கல் கூட படைக்கலாம். படைச்சி முடிச்சுட்டு அதுக்கு இவங்களுடைய உடல் யானுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அது என்ன செய்யணாக்கா உடம்புலேருந்து அவங்களுக்கு 8 அழுக்கு எடுக்கணும்.
8 அழுக்கு எடுத்து, இப்போ மாந்திரிகர் செய்கிறதா இருந்தால் இல்லை, நீங்களே செஞ்சுக்கிறதா இருந்தால் மாந்திரிகர் வந்து அது தனிப்பட்ட முறையில் அதனுடைய மோகினிக்கு உண்டான பல வகையான மந்திரங்களும் மைகளும் எல்லாமே இருக்கும். மோகினி மைய இருக்குது, அதையும் செய்து இது பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அது முட்டையில் தடவி செய்யணும். முட்டைன்றது வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்காதீங்க, அது பேர் சிற்றண்டம். சிற்றண்டத்தை வைத்து பேரண்டத்தையே அடிக்கலாம்னு சொல்லியிருக்கு மாந்திரிகத்தில் தான். அதுக்காக இந்த அண்டத்தை எடுத்து இந்த அண்டத்து மேலே அடிச்சிடலாம் நினச்சிக்காதீங்க, அது தப்பாக போயிடும். அப்படி அந்த புருஷ மரத்தால் செய்யப்பட்ட அந்த வேரால் செய்யப்பட்ட அந்த உருவ பொம்மைக்கு மல்லிகை பூவெல்லாம் போட்டு அதை வச்சு யார் வந்து அந்த மாதிரி பாதிப்பில் இருக்கா அவங்களுடைய உருவப்படம், அவங்க உடம்புல இருக்கிற அழுக்கு இதையெல்லாம் எடுத்து அவங்க காலடி மண்ணெல்லாம் எடுத்து இன்னொரு உருவ பொம்மையை செய்யணும். அந்த உருவ பொம்மையை செய்து அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்களானாக்கா, ஒரு ஆணுக்கு உண்டான அனைத்து வகையான பாகங்களையும் பிரித்து செய்து அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே இவங்களுடைய அந்த அழுக்கெல்லாம் சொல்லியிருக்குல்ல அதெல்லாம் வச்சுட்டு, இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா உளுந்து மாவால் தான் செய்யணும், இல்லை அரிசி மாவால் கூட செய்யலாம். உளுந்து மாவில் செய்கிறதுல மிகவும் சீக்கிரமாக உடம்பை விட்டு பிரித்து எடுக்கலாம். அப்படி செய்து முடித்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்களேனாக்கா, எந்த ஆணுக்கு இந்த பாதிப்பு இருக்கோ அந்த ஆணுடைய உடலிலிருந்து கால் வரைக்கும் ஒரு படிகாரம் ஒன்று எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வரணும். அப்படி உடலிலிருந்து கால் வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டு வந்து ஆண் பெண் உருவத்தில் இருக்கிறது, நம்ம பெண் உருவமாக வந்து மோகினி மாதிரி ஒன்று செஞ்சுருக்கோம், ஆண் உருவம் காலடி மண் எடுத்து உளுந்து மாவு அரிசி மாவு வச்சு செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த படிகாரத்தை ஒரு ஆணுடைய உடலெல்லாம் தேய்ச்சி கொண்டு வந்து 2ஆக உடைச்சி இந்த பாவை மேலே ஒன்று அந்த ஆண் உருவத்து மேலே ஒன்று போடணும். போட்டுட்டு 108லிருந்து 1008 வரைக்கும் கற்பூரம் தேவைப்படும். அது எல்லாமே அந்த ஆணுடைய உருவத்தையும் இந்த பெண்ணுடைய உருவத்தையும் அவர் யாருக்கு மோகினி பாதிப்பு இருக்கோ அவர் கையில் வந்து அந்த 2 மண் பாத்திரத்தையும் கொடுத்துட்டு அவர் தலையை சுற்றி இது மேலேயும் அது மேலேயும் போட்டு 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 எடுத்துகிட்டு எலுமிச்சம் பார்த்தோம் அதே போல் உருவமெல்லாம் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பலி கொடுத்து இதை கொண்டு போய் முதல்ல எரிக்கணும். கற்பூரம் போட்டு நல்லா எரிக்கணும். இதுக்கு படையிலெல்லாம் இருக்குது. படையிலெல்லாம் இவ்வளோவே செய்கிறது ரொம்ப கஷ்டம். படையிலெல்லாம் போட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது செஞ்சாவே போதும். இதை செய்து எடுத்துன்னு போயிட்டு ஆற்று மணலில் ஒன்று புதைக்கணும். எதை புதைக்கணும்? அந்த ஆணனுடைய உருவ பொம்மையை ஆற்று மணலில் புதைக்கணும். கற்பூரத்தை போட்டு இந்த பாவை செஞ்சில மோகினி பாவை அதை எரிக்கணும். அதை எரித்து எங்கே புதைச்சிங்களோ அந்த இடத்துல இந்த உருவ பொம்மையை நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த புருஷ மரத்துலேருந்து அது மேலே வச்சு அது சுற்றிலையுமே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்களானாக்கா சிவனுடைய சக்கரம் என்று சொல்லக்கூடிய முக்கோணத்தை வரைஞ்சி அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இருக்கு இல்லையா அவங்களுடைய பேரையோ அவங்களுடைய மந்திரங்களையோ சொல்லிட்டு வந்தாக்கா உங்களை பிடித்திருக்கக்கூடிய மோகினி பாதிப்பு உங்களை விட்டு குறுகிய காலத்திலே விலகி நீங்கள் நல்ல நிலைக்கு வந்துடலாம். இதிலிருந்து மந்திரம் இருக்குது, பூஜை விதி இருக்குது, பூஜை புனஸ்கார விதி இருக்குது, என்ன இது இருக்குது. ரொம்ப வீடியோ நீளம் அதிகமாக இருக்கிறதுனால அது இன்னொரு பதிவில் போகிறேன், கேட்டு பயன்பெறுங்க.